அதாவது இவங்க 30% டார்கெட் வச்சு பூத் கமிட்டி போட போகும்போது, பூத் கமிட்டியில இல்லாம இருக்கிற அண்ணா காலத்துல பூத் கமிட்டில இருந்திருப்பாங்க, கலைஞர் காலத்துல இருந்திருப்பாங்க. ஆனா முத்தண்ணனோட உறவினர்கள் மற்றும் அவரது சமுதாயத்தினர் இன்னைக்கு திமுக பூத் கமிட்டில இல்லாம இருப்பாங்க. இப்ப முத்தண்ணன் சிலையை திறந்து வச்ச போது அவங்களுக்கு ஒரு நெகிழ்ச்சி ஏற்பட்டுரும். முத்தண்ணன் வரலாறு ரொம்ப பெருசுங்க. அவர் திமுகல மதுரை நகராட்சி தலைவர், அப்புறம் மேயர் ஆகும்போது மேயர். நடுவுல 72ல எம்ஜிஆர் அவர்கள் கட்சி துவங்கும் போது முத்தண்ணன் தான் எங்களுக்கு எல்லாம் போஷகர். என்னன்னா எம்ஜிஆர் மன்றத்துக்குலாம் அவர் தான் பணம் கொடுப்பாரு, செலவுக்கு பணம் கொடுப்பாரு. நான் காலேஜ் டேஸ்ல இருந்து மதுரையில பரமேஸ்வரின்னு ஒரு தியேட்டர் உண்டு. தியேட்டருக்கு படம் பார்க்க போகும்போது முத்தண்ணன் டீ கடையை தாண்டி தான் போனோம். வெளியில உட்காந்துருப்பாரு. நீ எந்த காலேஜ், எந்த ஊரு இப்படி கேட்பாரு. ஃப்ரீ டீ கொடுப்பாரு. பயங்கரமா அப்படியான ஒரு நபருங்க. எல்லாத்தையும் பழகுவாரு. அப்புறம் எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நினைப்பாரு. எம்ஜிஆர் தனி கட்சி தொடங்கின உடனே கலைஞரோட கட்டளைக்கு இணங்க எல்லா மன்றத்தையும் கலைச்சிட்டாரு அவரு. எங்க மாமாலாம் அவங்க வீடு திறப்பு விழாலாம் முத்தண்ணன் வச்சுதான். அது பெரிய திராவிட குடும்பம் அவங்கலாம். அப்புறம் பார்த்தா நாங்க அப்படி கொஞ்சம் அதிமுகவுக்கு மைக்ரேட் ஆகும்போது நான் வேலைக்கே வந்துட்டேன். நான் விவசாய அதிகாரி. உழவு சுற்றுவாளியின் படம் ரிலீஸ்